Love, nothing ever seen.
நீர் பாத்திரராக இருக்கிறேன். அப்பா, நீரே ஆராதனைக்கு நாயகன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த சுவிசேஷ ஞாயிறு ஆராதனை எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆயுள் முடியும் வரை சுவாமி உம்முடைய நாமத்தை மாற்ற ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே, முற்றிலுமாக பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் அப்பா. Hallelujah.
ஆம் சுவாமி ராஜா, ஆயுள் முடிய வரை சுவாமி ராஜா நாங்கள் உண்மையை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே அப்பா உமது சந்தையில் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா அந்த சுவிசேஷ ஞாயிறு ஆராதனைகளுக்காக ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளும் அநேக சபைகள் திறக்கப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய சத்தியம் இந்த நாளிலும் ஆண்டவரே தேசம் எங்கும் கடந்து செல்ல கொடுத்த காலை வேலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ராஜா. அப்பா ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சொன்னீரே எங்க 2-3 பேர்கள் ஆண்டவரே பரிசுத்த நாமத்தினால கூடினாலே அப்பா அங்க நீர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். அப்பா ஆவியானவரே எங்களோடு இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அதிகமாக ஆண்டவரே இங்க நின்று உங்களை தேடும் போது கூட சுவாமி ராஜா நீர் எங்களுக்காக இறங்கி வந்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் சுவாமி இந்த காலை வேளப்பா நித்தமாகவே நீர் பதில் கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா மீண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபை இந்த கால வேளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்துக்கு எழுப்புகிற சபையாக எங்கள் சபை மாறுபடியாக கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே தொடுகிற சபையாக எங்கள் சபை எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ காயங்களை கட்டுகிற சபையாக எங்கள் சபை எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே சோர்வின் ஆவியை நீங்க எடுத்து போடும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய சத்தியத்தை இந்த தேசம் எங்கும் சொல்ல ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமது பாதாண்டில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையில ஆண்டவரே இந்த வருடத்துல ஆண்டவரே நாங்கள் பிளான் பண்ண ஒவ்வொரு சுவிசேஷ காரியமும் கர்த்தாவே உமது பாதாண்டில நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை சந்திக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அநேக நாட்காலிகள் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களுடன் ஆண்டவரை நிறையத்தக்கதாக இந்த காலைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. நீத்தமாகவே ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே நீர் பதில் கொடுப்பீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்கள் ஒரு விசையாக கேட்கிறோம் சுவாமி ராஜாவே. அப்பா இந்த காலையிலும் ஆண்டவரே எங்க மலேசியா தேசத்தை உமது கரத்துல நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. அப்பா எங்க மலேசியா தேசத்துல ஆண்டவரே இந்த வருடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே ஒவ்வொரு உணரத்தக்க குழந்தை காலையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான தேவன் நீர் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள அந்த காலையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே சபைகளுக்கு சென்றிருக்காங்க, அநேகர் ஆண்டவரே அப்பா மற்ற காரியத்துல இருக்காங்க ஆண்டவரே. அநேகர் காதுகள் கட்டப்பட்டிருக்கு சுவாமி. அப்படியாப்பட்ட காதுகள் எல்லாம் ஆண்டவரை கட்டப்பட்ட இன்றையிலும் காதுகள் இந்த காலைகளிலும் திறக்கும்படியாக கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த சத்தத்தில் ஆண்டவரே அவர்கள் காதுகள் திறக்கப்படணும் சுவாமி. நீரே மெய்யான தேவன் என்று இயேசுவின் நாமமே அடைக்கலம் என்று ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு காதுகளுக்கும் கேட்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உலர்ந்த ஒவ்வொரு எலும்புகளையும் கட்டுங்க, உடைந்த ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரை கட்டுங்க ஆண்டவரே. உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. எழுப்புதலுக்காக எங்களையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே நாங்கள் சோர்வாக இல்லாதபடி ஆண்டவரே உமக்காக எழும்ப இந்த காலை வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசேஷித்த முறையாக சுவாமி ராஜா எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தொட்டு அபிஷேகப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக மாத்திரம் நாங்கள் எழும்ப, உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்திலும் சுவாமி ராஜா எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சத்தியத்தை நடத்தும் போது கூட சுவாமி ராஜா அப்பா எங்கள் போதகரை மறைத்து கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை வல்லமையான வார்த்தையாக இந்த நாளும் எங்களுக்கு வந்து கிடைக்க
நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு சிந்தையிலும் ஆண்டவரே இந்த நாளுமா வருகிற வார்த்தையானது எங்களுக்கு ஒரு பிரயோஜனமான வார்த்தையாக இருக்க கிருபை செய்யுங்க. எல்லா வெறுமையினாவையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீரே பரிபூர்ணமாக ஆண்டவரே எங்களுக்குள்ள வந்து விளங்கும்படியாக கூட இந்த காலை வேளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல இந்த துதிகான மகிமம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கூட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடைய. நின்ற வண்ணமாகவே நம்ம வேத வாசிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்று வாசிக்கப்படியான வேத பாடம் லூக்கா 13வது அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 35 முடிய. தமிழில் சகோதரர் ஜான் மனோகரன் அவர்களும் ஆங்கிலத்தில் சகோதரி தாஷா அவர்களும் வாசிப்பார்கள். இந்த வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 35 வரை. வசனம் 31. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடு, ஏரேது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளுக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறமே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உம்மிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் செருகுகளின் கீழே மூடி சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் என்னை தாமே உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லால் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். This scripture reading is taken from the Gospel of Luke chapter 13 verses 31 to 35. At that very hour some Pharisees came and said to him, "Get away from here, for Herod wants to kill you." And he said to them, "Go and tell that fox, behold, I cast out demons and perform cures today and tomorrow, and the third day I finish my course. Nevertheless, I must go on my way today and tomorrow and the day following, for it cannot be that a prophet should perish away from Jerusalem. O Jerusalem, Jerusalem, the city that kills the prophets and stones those who are sent to it. How often would I have gathered your children together as a hen gathers her brood under her wings, and you are not willing. Behold, your house is forsaken. And I tell you, you will not see me until you say, Blessed is he who comes in the name of the Lord." Amen.
கொஞ்சம் கூட பேர் வந்திருக்கிறோம். வெரி குட். ஓகே, வண்டர்ஃபுல் டு see you all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்ம வந்து கடந்த ஒரு சில வாரங்களாக தேவனுடைய தன்மையை குறித்து நம்ம பார்த்து வந்துள்ளோம். குணாதிசயங்கள், அந்தவருடைய கேரக்டர், நேச்சர் ஆஃப் காட், அதை குறித்து நம்ம பார்த்து வந்துள்ளோம். அநேக காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். தேவன் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் போதுமான தேவன். அவர் நோக்கம் நிறைந்தவர். அவர் தயவுள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் தேவன் மிகுந்த மனதுருக்கம் உடைய ஒரு தேவன், மிகுந்த மனதுருக்கம் உடைய ஒரு தேவனாக இருக்கிறார். இதை குறித்து நம்ம பார்க்க வைக்கின்றோம். இந்த சுவிசேஷ ஞாயிறன்று விதமாக நம்ம ஆண்டவர் மனதுருக்கம் உடையவராக இருப்பதினால்தான் நம்மிடத்துல அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் சிநேகிக்கவும் அணைத்துக் கொள்ளவும் வருகிற ஒரு தகப்பனாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில தான் நாம் விதமாக இந்த வசனங்களை நம்ம தியானிக்க வைக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சற்று வசனங்களை தியானித்து பார்க்கையில் எங்களோடு கூட பேசுவீரப்பா. எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீர், எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பீரப்பா. நாங்கள் எல்லாம் தேவனே, எங்களால் ஒன்றும் கூடாது, ஆனால் உம்மால் தான் எல்லாம் கூடும். வசனத்தை கேட்க வைக்கிறவர் நீர், வசனத்தை விதைக்கிறவர் நீர் அப்பா. நாங்கள் உம்முடைய கருவிகள் தான் அப்பா. நாங்கள் இந்த வசனங்களை பெற்றுக்கொண்டு இந்த வசனங்களின் பிரகாரம் செயல்படுவதற்கு நீர்தான் எங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கிறீர், எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறீர், ஒத்தாசையை கொடுக்கிறீர். அதனால் அப்பா நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்புவிக்கிறோம். எல்லாமே எங்களுக்கு தேவன் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு தம்பதிகளுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தேன். மேரேஜ் கவுன்சிலிங் இது வழக்கமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். சோ மற்ற சபையில் உள்ளவர்கள் ஆனால் என்னுடைய உதவி கேட்டுக்கொண்டார்கள். அவர்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த காலங்களில் திருமண வாழ்க்கையை பார்க்கும் போது எவ்வளவோ மோசமாக இருக்கிறது. அதுவும் நம்ம சமுதாயத்துல பார்த்தோம்னாக்கா ரொம்ப விதமான பிரிவினைகளும் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளையும் நான் பார்க்கின்றேன். அப்ப நான் சொன்னேன், நான் ஸ்ரீமுடால பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பேர் பிரிந்து போயிருக்கிறார்கள், எவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்புறம் புக்கித்திங்கி பத்தி சொன்னேன். புக்கித்திங்கி பாட்லைன் அவுட்ரீச். சோ அங்க பார்த்தாக்கா ரொம்ப பேர் பெண்கள் தான், ஆண்கள் எல்லாம் கிடையாது. ஆண்கள் எல்லாம் எங்கெல்லாம் போயிட்டாங்க காட்டு சுத்துறதுக்கு. சோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை இது எங்குமாக மலேசிய தேசம் முழுவதும் எங்குமாக இருக்கிறது அவங்க கிட்ட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கும் போது அப்ப நான் சொன்னேன், பர்சன் நீங்க இந்த மாதிரி ஊழியங்கள்லாம் செய்வீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நம்ம சர்ச்சில் சமுதாய ஊழியத்திலையும் நம்ம ஈடுபடுறோம், யார் யாருக்கெல்லாம் உதவி ஒத்தாசை நம்ம கொடுக்க முடியுமோ அப்படிலாம் நம்ம செய்து கொண்டு வருகிறோம் சொன்னோடனே அவங்க உடனே விழித்துக் கொண்டார்கள். விழித்துக் கொண்டு அப்படின்னா நாங்களும் கூட உதவி செய்ய முடியும், நாங்களும் கூட நாங்க பங்கு கொள்ள முடியும். நீங்க சொல்லுங்க, யாராச்சும் ரொம்ப தேவை உள்ளவங்க பிரச்சனை உள்ளவங்க இருந்தாங்கன்னாக்கா நாங்க கொஞ்சம் நண்பர்களோடு சேர்ந்து பணம் எல்லாம் நாங்க சேகரித்து நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு கூறினார்கள். சோ அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பெயர் தான் மனதுருக்கம். மனதுருக்கம் கேட்பது மாத்திரம் இல்ல, அதை பார்த்துட்டு ஐயோ அப்படியா, நம்ம சமுதாயம் அவ்வளவு மோசமா இருக்குதா, அவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, அவ்வளவு வேதனைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டு அனுதாபப்படுகிறது மாத்திரமல்ல, ஆனால் மனதுருக்கம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அனுதாபம் என்று சொல்லும் போது உணர்வு அளவுல தான். யாராச்சும் மறித்து போனாங்க, விபத்து சீக்கு அப்படின்னாக்கா நம்ம அனுதாபப்படுகிறோம், ஐயோ பாவம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபம் செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது அதை விட மேலானது. அனுதாபம் என்று சொல்லும் போது அதற்கு அர்த்தம் கம்பேட்டி என்ற வார்த்தை, லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாக்கா பிறரோடு பாடுபடுவது, பிறரோடு பாடுபடுவது. To suffer with, to suffer alongside with another person. பிறரோடு நம்ம பாடுகளை அவர்களோடு கூட பாடு நம்ம கடந்து செல்வது.
அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்படின்னாக்கா மனதுருக்கம் என்று சொல்லும் போது இன்னும் ஆழமா சொல்லுகிறது, இன்னும் பலமா சொல்லுகிறது. பார்த்துவிட்டு உணர்ச்சி அடைவது மாத்திரமல்ல, ஆனால் ஈடுபடுவது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாருமே பார்த்து அனுதாபப்படலாம், ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் அனுதாபப்படுகிறது மாத்திரமல்ல, ஆனால் இறங்கி நாம் உதவி ஒத்தாசை, யாருக்குனா அடைக்கலம், யாருக்குனா சுவிசேஷம் தேவை, எல்லா விதத்திலும் நாம் ஈடுபட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சபையாகத்தான், மனதுருக்கம் நிறைந்த ஒரு சபையாக நம்ம காணப்பட வேண்டும். ஏன் நம்முடைய தேவன் மனதுருக்கம் உடைய ஒரு தேவனாக இருக்கின்றார். இந்த மனதுருக்கம் ஆண்டவருடைய தன்மையில ஒரு முக்கியமான ஒரு தன்மையா இருப்பதினால்தான் அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறதை பார்க்கின்றோம். அந்த மனதுருக்கம் உடையவராய் இருப்பதினால்தான் அநேக பாகங்கள்ல நீங்கள் பார்க்கலாம், இயேசு மனதுருகினார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களா இருக்கின்றோம். நம்ம வாசிக்க கேட்ட இந்த பாகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசு இந்த ஜனங்கள் அவரை புறக்கணிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. ஒன்று இந்த பரிசேயர் சதிசேயர் புறக்கணிக்கிறாங்க, ஏரோது புறக்கணிக்கிறார். இந்த முழு அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது அவர் ஒரு 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 கூணலான மனுஷியை அவர் சுகப்படுத்துகிறார், ஓய்வு நாள்ல சுகப்படுத்துகிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த கூணலான மனுஷி நீங்க பாத்தீங்கன்னாக்கா 18 வருடங்கள் இந்த விதமான ஒரு அடிமைத்துவத்தில், ஒரு நுகத்தில் இருந்தார், ஒரு கட்டில் இருந்தார். அதுல அவளுக்கு விடுதலையே கிடையாது. அப்படின்னாக்கா மேல பார்க்க முடியாது, கீழேயேதான். சில நேரங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், சிலர் கீழே தான் பார்க்க முடியும். அப்படியே கூணு உளுந்து வளைந்து போய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் அங்க விடுவிக்கும் போது அங்க மனதுருகிறத நம்ம பார்க்கின்றோம். ஆனா மற்ற ஜனங்கள் எல்லாம் இல்ல, நம்ம ஓய்வு நாளதான் அனுசரிக்கணும், அதுதான் முதன்மை அப்படின்ட்டு அப்படி பார்த்தார்கள். இந்த மனுஷி இவ்வளவு பாடு நிறைந்த ஒரு ஸ்திரியாக இருக்கிறாள் என்பதை அவர்கள் காணக்கூடாது போகிறதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதுமே மனதுருக்கத்துக்குரிய கண்களாக இவளை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்பு, வெறுப்பு, கசப்பு நிறைந்த ஜனங்கள் மத்தியில தான் ஆண்டவர் மனதுருகி விதமாக இந்த பாகத்தில் இந்த வசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர் சதிசேயர் வெறுக்கிறார்கள், ஏரோது வெறுக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பின் மத்தியில தான் ஆண்டவருடைய உள்ளம் உடைகிறது. இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு கடினத்தில் இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு கட்டில் இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிடிமானம் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறதே, இவர்களுக்காக தானே நான் வந்தேன், இவர்கள் என்னை வெறுக்கிறார்களே அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அணைக்கிறதோ அப்படியாக நான் உங்களை அணைக்கிறேன், ஆனால் நீங்களோ தள்ளி விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு கோழி இந்த காலங்கள்ல நீங்க அந்த காலத்து கோழி எல்லாம் பார்க்க முடியாது, கம்பத்து கோழி எல்லாம் ரொம்ப குறைவு. இப்ப நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னாக்கா அந்த கோழிகளுக்கு குஞ்சுகளும் கிடையாது, அந்த கோழிகளுக்கு சட்டைகளும் கிடையாது, அது சட்டைகளை விரிக்காது. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கோழிகள் நிறைய இருந்தது. கோழிகள், வாங்கோழி, இந்த மாதிரி பிராணிகள் நிறைய இருந்தது. இந்த கோழிகள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பூனை இல்லாட்டி ஒரு நாய் கிட்ட வந்துச்சுனாக்கா உடனே அது ஒரு பெரிய சத்தம் போட்டு எதிர்த்து போராடும். கோழி சின்னதுதான், நாய் பெரிய ஒரு மிருகம், சீக்கிரத்துல ரொம்ப சீக்கிரத்துல அதை அடித்து போட முடியும். ஆனா இந்த கோழி சின்னதா இருந்தாலும் கூட தன்னுடைய குஞ்சுகள் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எவ்வளவு அரவணைப்பு தேவை. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் என்னுடைய குஞ்சுகளை நான் காப்பேன்ட்டு அது உடனே நான் செய்யணும்னாக்கா சத்தம் போட்டு கத்தி கொண்டு எதிர்த்து வரும், ஓடாது. எதிர்த்து தன்னுடைய குஞ்சுகளை உடனே அணைத்துக் கொள்ளும், சட்டைகளை விரிக்கும். அந்த சட்டைகளை விரித்து அந்த அந்த குஞ்சுகள் உடனே அதுக்கு கீழாக போய் புகுந்து கொள்ளும்.
இதெல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. இந்த காலங்கள்ல ஒன்றும் அப்படிலாம் நம்ம வந்து பார்க்க முடியல, ரொம்ப அரிது. பட் இந்த மாதிரியான ஒரு காட்சி தான் ஆண்டவருக்கு அந்த நேரத்துல உண்டாக்கி, ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து அணைத்துக் கொள்வது பிரகாரம் நானும் உங்களை அணைத்துக் கொள்கிறேன் என்று மனதுருக்கத்துடன் விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 19:41 நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எருசலேமை பார்க்கின்றார். எருசலேமை பார்த்து ஆண்டவர் வந்து கண்ணீர் வடிக்கின்றார். எருசலேமை நான் உங்களுக்காகத்தான் வந்தேன், ஆனால் என்னுடைய ஜனம் அழிந்து போகிறதே அப்படின்ட்டு கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஜீசஸ் வீப்ஸ் ஓவர் ஜெருசலம். அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், அவர் வந்து கண்ணீர் வடிக்கிறார் என்று சொல்லும் போது அது எவ்வளவு சிறந்த ஒரு காரியமாய், உன்னதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து மற்ற பாகங்கள்ல கூட பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தினால் தான் அவர் வந்து ஜனங்களை பார்க்கும்போது அவர் எப்பொழுதுமே மனதுருக்கத்துடன் பார்க்கின்றார். மனதுருக்கத்துடன் பார்த்து போய் தொடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதை வந்து நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்துல கூட பார்க்கலாம். மத்தேயு 14:15, 13-14 வரை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, திரளான ஜனக்கூட்டம் எல்லாருமாக கால்நடையாக ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த பெரிய ஜனக்கூட்டத்தை பார்க்கும் போது இயேசு மனதுருகினார் என்று கூறுகிறதை நீங்கள் வந்து பார்க்கலாம். சோ ஜனங்களை பார்க்கும் போது, தேவை உள்ளவர்களை பார்க்கும் போது, கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கும் போது, வேதனைப்படுகிறவர்களை பார்க்கும் போது, நிந்தைகளை கடந்து செல்கிறவர்களை பார்க்கும் போது மனதுருக்கம் அவரை எப்பொழுதுமே கவரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரெண்டு குருடர்கள், நீங்கள் 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை பார்த்தீர்கள் என்றால், அங்கு 2 குருடர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து சுகம் பெற வேண்டும், கண் பார்வை அடைய வேண்டும் என்று வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொல்லும் போது, எங்களுடைய கண்கள் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவங்க கிட்ட போய் அவர்களை தொட்டு மனதுருகி அவர்களை சுகப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். மனதுருக்கம் நம்மை தொட செய்ய வைக்கின்றது. மனதுருக்கம் தான் குஷ்டரோகியை தொட செய்ய வைக்கிறதை பார்க்கின்றோம். குருடர்களை தொட செய்ய வைக்கிறதை பார்க்கின்றோம். சப்பானிகளை தொட செய்ய வைக்கிறதை பார்க்கின்றோம். அந்த மனதுருக்கம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் போதுதான் நாம் இறங்கி வருவோம். மனதுருக்கம் நம்மை மனம் இறங்க செய்ய வைக்கிறது. மனம் இறங்கி நாம் தொடக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். அப்படி மனதிறங்காவிட்டால், மனதுருக்கம் உடையவர்களாய் நம்ம இராவிட்டால், நாம் எப்பொழுதுமே நம்முடைய சௌகாசத்தில் தான் உட்கார்ந்து இருப்போம், வசதியில தான் உட்கார்ந்து இருப்போம். அவங்க கிடக்குறாங்க, எப்படியாச்சும் அவங்களுடைய பாடு, அவங்களுடைய காலம் அவங்க எப்படியாச்சும் கடந்து போகட்டும் அப்படி நம்ம பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுக்காக தான் நம்ம வாழக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் தேவன் நம்மை நமக்காக அழைக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு பிறருக்காக, பிறரை பார்க்க வேண்டும். பிறருடைய நஷ்டத்தை, கஷ்டத்தை, வேதனையை, நிந்தையை, அவமானத்தை, வியாதியை நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்த்துவிட்டு நாம் இறங்கி நாம் ஈடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஜனமாகத்தான் நாம் காணப்படும் போது சுவிசேஷமானது நம்மின் நிமித்தமாய் பிறருக்கு செல்லும். இல்லாவிட்டால் நாம் எப்பொழுதுமே ஒதுங்கி நிற்போம், தனித்து நிற்போம். நமக்காகத்தான் வாழக்கூடியவர்களாக நம்ம காணப்படுவோம். இன்றைக்கு நாம் அப்படி செய்கின்றோமா? இல்லாவிட்டால் நாம் வந்து எல்லா விதத்திலும் ஈடுபடுகிறவர்களாய், சமுதாயத்தில் ஈடுபடுகிறவர்களாக நம்ம காணப்படுகின்றோமா? பவுலை நீங்கள் பார்க்கும் போது, எப்பொழுதுமே பிறரை பார்க்கும் போது மனதிறங்கினதினால் எல்லா கஷ்டத்தையும் எல்லா பாடுகளையும் அவர் அனுபவிக்கின்றார். எப்படியாவது சுவிசேஷம் பரவ வேண்டும், எப்படியாச்சும் ஜனங்கள் தொடப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பேதுருவும் அப்படிதான். ஆதி சபை வந்து எப்பொழுதுமே வெளியே சென்ற ஒரு சபையாக, சமுதாயத்துக்கு சென்ற ஒரு சபையாக, ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காகவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சபையாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா ஆண்டவருடைய மனதுருக்கம் அவர்கள் மீது வந்தது.
அந்த வாஞ்சை, அந்த பாரம், அந்த உள்ள துடிப்பு, அந்த ஆத்மீக தாகம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நாம் சபையாக எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகின்றோம்? அப்படிப்பட்ட பாரம் நமக்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் நாம் உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம கவலை உண்டு, நம்ம பாரம் உண்டு, எப்படியாச்சும் நம்ம சமாளித்து நம்ம நல்லா இருந்தா போதும், நம்ம வாழ்ந்தா போதும்ட்டு நம்மளுக்காக நம்ம வாழக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோமா? இன்னைக்கு ரொம்ப பேர் ரொம்ப சபைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் மனதுருக்கம் அடைகிறார் என்று சொல்லும் போது அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது, உள்ளம் உடைக்கப்பட்டது, உடைந்து போனது. அப்படிப்பட்ட உடைந்த உள்ளத்தோடு தான் அவர் இறங்கி எல்லா காரியங்களையும் ஏறெடுக்கிறதை செய்கிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வேர்ல்ட் விஷன் என்ற பெரிய ஒரு நிர்வாகம், உலகம் முழுவதும் இருக்கும் ஒரு நிர்வாகம். அவருடைய தலைவர் பாப் பியர்ஸ் என்பவர். பாப் பியர்ஸ், இந்த பாப் பியர்ஸுடைய முக்கியமான ஒரு டேக்லைன் என்னன்னாக்கா, முக்கியமான ஒரு வாக்கு, அவருடைய வாக்கு என்னன்னாக்கா, லார்ட் break my heart with the things that break your heart. ஆண்டவரே, என்னுடைய உள்ளம், உம்முடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது காரியங்களை குறித்து உடைக்கப்படட்டும். என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். உம்முடைய உள்ளத்தை உடைக்கும் காரியங்கள் என்னுடைய உள்ளத்தை உடைக்க வேண்டும் ஆண்டவரே. அதுதான் அவருடைய முக்கியமான வாக்காக, ஜெபமாக அது காணப்பட்டது. ஆண்டவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறதை நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஆண்டவருடைய தன்மையாயிருப்பதினால் நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர்களாக மாறுவது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம் இல்லைங்களா? Is it not so important that we should also be like God, be like Jesus? How much of a compassionate God he was. அந்த மனதுருக்கம் நமக்கும் இருப்பது நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் அநேக பாகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் மனதுருக்கம் கொண்டதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, அவர் பாடுகளை அனுபவிப்பதற்காக நமக்காக வந்தார். எல்லாருடைய பாடுகளை பார்ப்பதற்காக மாத்திரமல்ல, ஆனால் எல்லாருடைய பாடுகளையும், எல்லாருடைய பாவங்களையும், எல்லாருடைய சாபங்களையும், எல்லாருடைய மரணத்தையும் அவர் நமக்காக மரிப்பதற்காக சிலுவைக்கு சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். உன்னதமான சிறந்த விதத்துல ஆண்டவருடைய மனதுருக்கம் வெளிப்படுமாகில் அது சிலுவையில் தான். சிலுவையை பார்க்கும் போது இயேசுவின் மனதுருக்கத்தை நம்ம பார்க்கின்றோம். அது முழுமையாய், முற்றுமாய், பூரணமாய் வெளிப்படுகிற ஒரு இடமாக காணப்படுகிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்ம இந்த காலங்களில் லெந்து நாட்களை அனுசரிக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய வியாழன், அப்புறம் அடுத்த வாரம் நமக்கு குருத்தோலி ஞாயிறு, அப்புறம் பெரிய வியாழன், அப்புறம் பெரிய வெள்ளி, அப்புறம் ஈஸ்டர் வருகிறது. இதெல்லாம் அனுசரிப்புகளாக நம்ம கடந்து செல்கிறோமா? அனுசரிப்புகளாக, சாங்கியமாக, கடமைக்காக, நம்முடைய கடமையாக நம்ம இவைகள் எல்லாவற்றையும் கடந்து செல்கிறோமா? இல்லை, அப்படி அல்ல. இதெல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது இயேசு எனக்காக மரித்தார், அவர் மனதுருக்கம் கொண்ட ஒரு தெய்வனாக எனக்காக சிலுவைக்கு சென்றதினால் நானும் கூட நொறுக்கப்படுவேன், நானும் கூட உடைக்கப்படுவேன், நானும் கூட என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் இயேசுவுக்காக நான் அவர் பின்னால் செல்லுவேன், அவர் சொன்னதெல்லாம் செய்வேன், அவர் செய்ததெல்லாம் செய்வேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்கின்ற ஒரு ஜனமாக நாம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பும் ஒப்புக் கொடுத்ததிலும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மேலோட்டமாய் தான் இருக்கும். எப்பொழுதுமே மேலோட்டமான ஒரு வாழ்க்கையாக நாம் கடத்தி செல்வோம். யாருக்கும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது, யாரையும் நாம் தொட முடியாது, யாரும் நம்மின் மூலமாய் மாற்றப்பட மாட்டார்கள். ஆனால் நாம் பிறருடைய வாழ்க்கையை தொட வேண்டும், பிறர் மாற வேண்டும் என்றால் நாம் கேட்பவர்களாக அல்ல, ஆனால் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த செயல்படுவதற்கு நமக்கு மனதுருக்கம் எவ்வளவு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு சபைக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பணி, மனதுருக்கத்தின் ஊழியம். நாம் எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும் இந்த மனதுருக்கத்தின் ஊழியத்தை நாம் செய்வதற்கு முன் ஆண்டவருக்காக நான் செய்வேன், ஆண்டவருக்காக நான் எதையாச்சும் ஈடுபடுவேன், ஏதாவது வகையில் நான் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன் என்று நாம் சொல்லி அப்படியாக நீங்கள் செய்ய முன் வரும்போது
நிச்சயமாகவே நீங்க பார்ப்பீங்க, நம்முடைய சபை ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சபையா இருக்கும். ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நாம் பார்க்கக்கூடியவர்களா இருப்போம். அப்படின்னாக்கா சபையில உள்ள எல்லாருமே இங்கு வந்து கூடுகிறவர்களாக மாத்திரமல்ல, ஆனால் சமுதாயத்தில் இறங்கி நாம் வந்து பிறருடைய கஷ்டம், நஷ்டம், பாடுகள் என்னுடையதுதான், நான் உங்களுக்காக சுமப்பேன் என்றால் என்னுடைய பாடுகள், நிந்தை, அவமானத்தை இயேசு சுமந்து தீர்த்தார். அந்த அழுத்தம், அந்த வாஞ்சை, பாரம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்து புதிதாக வருகிறவர்கள் நம்ம வந்து அணைக்க வேண்டும். உடனடியாக கோழி தன் குஞ்சுகளை அணைப்பது போல் நாமும் கூட அந்த ரோல், அந்த பங்கை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் உடனடியாக அணைத்து நாம் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பிரச்சனையோடு வந்திருக்கலாம், அநேக விதமான பாரங்களோடு, தொல்லையோடு வந்திருக்கலாம். ஆனால் நாம் தான் கை கொடுத்து அவர்களை வந்து நாம் தூக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். அவர்களுக்கு விடுதலையை நாம் வந்து விடுதலையின் பாதையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் போது நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் அப்படி நீங்கள் செய்யாது இருக்கும் போது என் உள்ளமெல்லாம் உடைந்து போயிடும். என்னடா இது இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இன்னைக்கு நாம் அப்படி செய்ய வேண்டும். நம்ம சபைக்கு ரொம்ப பேர் புதுசா வரல, ஆனா வருகிறவங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை வரவங்க அங்க வரும்போது நம்ம ஒவ்வொரு புதுமாய் முன் போய், அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஓடி போய் அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களை வந்து நம்ம அணைக்கணும். கோழி தன் குஞ்சுகளை அணைப்பது போல் அணைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்துக்கு அவங்க திரும்பவும் போய்விடக் கூடாது. நம்மளுடைய அணைப்பு தான் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. நம்முடைய அணைப்பு தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. அன்பை பகிர்ந்து கொள்கிறோம், அது நிமித்தமாய் அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நம்ம எல்லாருமே செய்யலாம் தானே? அப்படி நம்ம செய்வது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அவிதமான ஒரு தேவையோடு, ஒரு பிரச்சனையோடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்னைக்கு பாட்லைனுக்கு நான் போயிருந்தப்போ, வீடு சந்திப்புக்காக போயிருந்தப்போ, ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா காலு வந்து நடக்க முடியாது, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போய் கம்யூனியன் சர்வ் பண்ண போயிருந்தப்போ அவங்க வந்து ஒரு பெரிய மூட்டை துணிகள் வைத்திருந்தார்கள். ஒரு பெரிய துணி சேகரித்து யாரோ கொடுத்தாங்க. இது வந்து ஏழைகளுக்காக கொடுங்க பாஸ்டர், நான் நல்லா இருக்கும் போது எவ்வளவு ஊழியம் செய்தேன், ஆனா இப்போ வந்து எனக்கு வயதாகி விட்டது, சுகவீனமாக இருக்கிறேன், நீங்க தான் போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் அந்த பெரிய மூட்டையை எடுத்து வைத்து அவர்கள் கொடுத்தார்கள். சோ உள்ளம் வந்து நொறுக்கப்பட்ட நிலையில இருக்கும் போது எப்பொழுதுமே பிறரை தான் பார்க்கும். எனக்காக அல்ல, நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு இவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, ஆனாலும் கூட என் தேவன் எனக்கு பிரதானமாக இருக்கும் போது, என் தேவன் எனக்கு செய்தது சிறந்ததாக நான் எண்ணும் போது நான் பிறரை தான் பார்ப்பேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு உள்ளம், பிறரை தொடரும், பிறருடைய தேவையை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக வருகிறதை நான் பார்த்தேன். நான் முதல் பகிர்ந்து கொண்ட அந்த தம்பதிகள் பிரகாரம் தான் அவங்களுக்கும் நம்ம ஊழியத்துக்கும் எந்த ஒரு இடத்துல இருக்கிற ஊழியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நான் வருகிறேன், நான் கொடுக்கிறேன், நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உள்ளம், அப்படின்னாக்கா அந்த உள்ளங்கள் வந்து தொடப்படும். அந்த தொடப்பட்ட உள்ளங்கள், அந்த உள்ளங்கள் வந்து தொடர்ந்து ஆண்டவருக்காக மலர்ச்சி அடையும், தொடர்ந்து பெருகும். நாம் இறங்கி செய்யும் போதுதான் ஆண்டவர் வந்து நமக்குள்ளாக அந்த மன உருக்கத்தை பெருக செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே தனித்திருந்து நம்மளுக்காக மாத்திரம் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னாக்கா ஒருபோதும் ஒரு காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை வந்து பயன்படுத்த மாட்டார். சோ இந்த அடிப்படையில தான் அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு எல்லா விதத்திலையுமே அப்படியாக அநேகருடைய வாழ்க்கையில நாம் வந்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அநேக உள்ளங்களை தொடுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சமீபத்துல உங்களுக்கு தெரியும், மரியா ஜோசப் அவர் இறந்து போனார். சோ அவர் இறந்து போனது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. அப்போ அவங்க வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு வர ஒரு குடும்பம் இல்லை. அவங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனை இருந்தது, நிறைய கஷ்டங்கள் இருந்தது, நிறைய சிரமங்கள் இருந்தது. ஆனா
அவங்க அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க வருவாங்க. ஆனா திடீர்னு இவர் இறந்து போனோடனே அவரு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது வேற வியாதி. ஆனா அவர் வந்து இறந்தது வந்து COVID-19னால வந்து அவர் வந்து இறந்தார். கடைசியில வந்து அவர் திடீர்னு அவருக்கு வந்து அந்த கிளைம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த வியாதி வந்திருந்ததுனால இருந்தது. ஸோ அவர் இறந்தாரு. ஸோ அவர் இறந்த பிறகு அவங்க மனைவி வந்து அடிக்கடி என்னோடு கூட தொடர்பு கொண்டு அடக்கத்துக்காக மற்ற ஏற்பாடுகளுக்காக பிரயாசம் எடுத்தார்கள். ஆனா ஒன்னும் வந்து சரிப்பட்டு வரல. ஏன்னா COVID-19னால அவங்க வந்து கிட்ட கூட போக விட மாட்டாங்க. That means அவங்க கூட அவங்க கடைசியில வந்து அவங்க அவரோட முகத்தை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களே ஆம்புலன்ஸ்ல வந்து இதுக்கு கொண்டு போய் மார்ச்சரிக்கு கொண்டு கிரிமிட்டோரியமுக்கு கொண்டு போய் அவங்களே எல்லாத்தையும் செய்து முடித்தாங்க. அவங்க போய் அங்க நின்று தூரம் இருந்து பாக்குறது தான். நானும் போயிருந்தேன். பிகாஸ் அவங்க சொன்னாங்க கடைசியாக பாஸ்டர் நீங்க வந்து ஒரு ப்ரே பண்ணுங்க, அந்த கிரிமிட்டோரியமுக்கு வந்து கிளைம்ல உள்ள அந்த கிரிமிட்டோரியமுக்கு வந்து நீங்க ஜெபம் செய்யுங்க அப்படின்ட்டு. நான் போய் நிக்கிறேன். ரொம்ப நேரம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸ் வந்த உடனே அவங்க வந்து அதுக்கு முன்னதாகவே அங்க உள்ளவங்க சொல்லிட்டாங்க யாருமே உள்ளுக்கு வர முடியாது, ஃபென்ஸ் இருக்குது, அந்த ஃபென்ஸ் எல்லாம் மூடிட்டு யாருமே வர முடியாது, இது COVID-19 கேஸ், அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு. சோ ஒரு ஜெபம் கூட செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படியே அவர் வந்து அப்படியே போய் விட்டாரு. அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அவங்க மனைவிக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போக முடியல. பிகாஸ் அவங்களும் வந்து COVID-19 அந்த சூழ்நிலையில இருக்கிற ஒரு இதா இருந்தது. அப்புறம் SOPனால அவங்க வீட்டுல போய் ஜெப கூட்டம் நடத்த முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க, ஒரு கூட்டமா வாங்க, இல்ல வர முடியாது, SOP வந்து அனுமதிக்காது. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து COVID-19 இறந்ததுனால இன்னும் பெரிய பாதிப்பு, அதனால வர முடியாது அப்படின்னு சொன்ன. சோ அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு பிறகு அவங்க வந்து அந்த சாம்பல் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அந்த சாம்பல் வந்து பாட்டியங்களை கடல்ல போய் போடணும் பாஸ்டர், நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து இதுக்கெல்லாம் வர்றதில்லை, இது வந்து குடும்பமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம். என்னோட வாழ்க்கை இவ்வளவு வருஷங்கள்ல ஒரு நாள் கூட அந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்ததில்லை. அப்ப அவங்க சொன்னாங்க பாஸ்டர் அவருக்காக ஒரு அடக்கம் கூட செய்ய முடியல, ஒரு ஜெபம் கூட செய்ய முடியல, இதுக்காச்சும் நீங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்பதான் என்னுடைய உள்ளம் வந்து நொறுக்கப்பட்டது. I was compassion. அதுதான் மனதுருக்கம். மனதுருக்கத்தோடு நான் வந்து சரி, SOP இருக்குது ஒரு பக்கம், COVID-19 ஒரு பக்கம் இருக்குது, அநேக காரியங்கள் நெருக்கங்கள் இருக்கிறது, என்னுடைய முறைப்படி நான் வந்து போகக்கூடாது, நான் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனா இது எப்படியாச்சும் இந்த மனதுருக்கத்தின் நிமித்தமா தான் நான் போனேன். அப்ப போய் பாட்லைன்ல போயிட்டு அங்க ஒரு போட், ஒரு கப்பல் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட கடல் உள்ளுக்கு போயிட்டு அந்த சாம்பலை வந்து போட வேண்டியதா இருந்தது. சோ அதெல்லாம் அவங்களும் உங்க பிள்ளைங்களும் அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பிரதர்களும் அவரும் வந்திருந்தாரு. அவங்களோட சேர்ந்து செய்ய வேண்டியதா. அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் நடக்கா, இதுதான் மனதுருக்கம், இறங்கி செய்ய வேண்டும். அது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப தொட்டது. பிகாஸ் அந்த அளவுக்கு நான் வந்து செய்ததுனால தொட்டது. அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரணும் பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வந்து நான் திரும்பவும் ஊழியம் செய்யணும். என் கணவருடைய ஆசை அதுதான், என்னுடைய கணவருடைய ஆசை அதுதான். நாங்க சித்தியவான்ல இருக்கும் போது ஒரு பஸ் நிறைய ஆளை வந்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவோம், அப்படி ஊழியம் செய்தோம் அப்படின்ட்டு முதல் முறையா நான் வந்து அதை கேட்டேன். அப்போ நான் நினைச்சேன், இந்த மாதிரி ஆளுங்க வந்து எழும்புவார்கள் என்றால் எவ்வளவோ விதங்கள்ல ஊழியங்கள் வந்து ரொம்ப வேகமா செல்லக்கூடும். பிகாஸ் அவங்களும் வந்து இந்து குடும்பத்திலிருந்து தான் வந்தவர்கள். சோ அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த அனல் இன்னும் இருக்கிறது. ஆனால் நாம் சபையாக அவர்களுக்கு முன்பதாக இந்த மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டும், நெருங்கி வர வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். பல விதங்கள்ல நாம் வந்து அவர்களுக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருக்கும் போது ஒருவராக மற்றொருவராக எல்லாருமாக அநேகர் எழும்புவார்கள். அப்படியாக நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மனதுருக்கத்தின் ஊழியம் அநேக விதங்கள்ல எல்லாருக்கும் அது வந்து கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நாம் வந்து அப்படியாக நாம் இறங்கி மனதுருக்கம் கொண்டு நம்ம வந்து பிறருடைய பாரங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நம்ம வந்து சுமந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா? நீங்க இன்னைக்கு வந்து கீழே இறங்கி போகும்போது
ஒரு சோவிங் மெஷின் கீழே பார்ப்பீங்க, அடுத்த ஃப்ளோர்ல நீங்க போய் பார்த்துட்டு போங்க, அதை போய் பார்த்துட்டு போங்க. அந்த சோயிங் மெஷின், அந்த சோயிங் மெஷின் வந்து ஒரு குடும்பம், இந்து குடும்பம், 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க கணவர் ஒண்டி தான் வேலை செய்யறாரு, மனைவிக்கு வந்து வேலை கிடைக்கல. இந்த இந்த காலங்கள், இந்த என்சிஓ காலங்கள்ல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்தார்கள், அவர்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ கான்டாக்ட்ல இருந்தது. அப்போ அவங்க கிட்ட நான் கேட்டேன், வேலை கிடைக்கல, ஆனா உங்க மனைவிக்கு ஏதாச்சும் கைத்தொழில் தெரியுமா அப்படின்ட்டு. அப்போ கேட்டாங்க. அப்போ சொன்னார், இல்ல ஒண்ணும் தெரியாது. அப்புறம் தையல் தெரியுமா? தையல் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து உடனே நம்ம சர்ச் மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டேன். எல்லாருமே முயற்சி செய்தாங்க, முயற்சி செய்யல, எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒருத்தவங்களுடைய முயற்சி வந்து அது வந்து பலன் கொடுத்தது. சகோதரி ரேச்சல் அவங்க மூலமா ஒருத்தவங்க வந்து அவங்க சோயிங் மெஷின் கிடைச்சிச்சு. அந்த சோயிங் மெஷின் வந்து இது வந்து 2 வாரத்துக்கு மேல ஆகுது. பட் பலர் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி அது வந்து கிடைச்ச உடனே தென் அது வந்து நேத்து தான், சரியான டைம்ல தான் அது வந்திருக்குது. நேத்து தான் அவர்கள் வந்து கொண்டு வந்து இங்க வைத்தார்கள். சோ இந்த சோயிங் மெஷினை கொடுத்துட்டு நேத்து நான் அவரை கூப்பிட்டேன். கோபால் அவருடைய பேர், வேற பேரு, பேர் சொல்ல பெட்டர். கோபால் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு தென் சோயிங் மெஷின் வந்து கிடைச்சிருச்சு, நான் இந்த வாரத்துல ஒரு நாள் வந்து உங்க வீட்டுக்கு வரேன், வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எக்ஸைட்டட். எனக்கா இது நிமித்தமா ஏதாச்சும் ஒரு விதத்துல அவர்களுக்கு கொஞ்சம் வருமான மாற்றம் வரும் அப்படின்ட்டு. சோ நம்ம வந்து எப்போதுமே 2வது மைல் தாண்டி போகணும். நம்மளுக்கு வந்து வசதி இல்ல, நம்ம வந்து சோயிங் மெஷின் வாங்க முடியாது, நம்ம வந்து அது வந்து ரொம்ப விலை உள்ளது. அப்போ ஆனா நம்மளால ஏற்றதை நம்ம செய்யணும் இல்லைங்களா? நம்மளால ஏற்றதை நம்ம வந்து செய்து நம்ம வந்து உதவி செய்ய முடியும். நம்ம கிட்ட இல்லாட்டாலும் பிறர் யாராச்சும் வந்து முன் வந்து செய்யும் போது, கொடுக்கும் போது அது அநேக விதங்கள்ல ஆசீர்வாதமா இருக்கிறத நீங்க வந்து பாப்பீங்க. சோ இப்போ இந்த சோவிங் மெஷின் மூலமா நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த சோவிங் மெஷின் ஒரு பாலம் மாதிரி நிச்சயமா அந்த ஃபேமிலி வந்து ஓப்பனா இருப்பாங்க, காஸ்பலுக்கு ஓப்பனா இருப்பாங்க. இது நிமித்தமாக தான் நம்ம வந்து ஆதாயப்படுத்த முடியும், அநேக ஜனங்களை வந்து ஆதாயப்படுத்த முடியும். நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னாக்கா நம்ம நிச்சயமா ஒருபோதும் ஒரு காரியத்திலையும் ஆண்டவருக்காக ஆத்ம அறுவடை செய்ய முடியாதவர்களாக நாம் போகக்கூடியவர்களாக இருப்போம். இந்த மனதுருக்கம் தான் பிறரை தொடும், இந்த மனதுருக்கம் தான் பிறருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை கருவியாக பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு அன்பானவர்களே, சபையாக நம்ம வந்து எழுப்பி ஏதாவது ஆண்டவரே நான் நமக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். நானும் கூட இந்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் அப்பா, எனக்கு ரொம்ப தெரியாது, எனக்கு ரொம்ப முடியாது, எனக்கு திறமை இல்லை, எனக்கு வரம் இல்லை, எனக்கு இந்த தாளந்து இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனா ஜெபித்து நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் செய்வேன், ஏதாவது வகையில பள்ளிக்கூடத்திலேயா, காலேஜ்லயா, வேலை இடத்திலேயா, வீட்டின் அருகாமையிலேயா ஆண்டவரே நீர் காண்பிப்பீர், நீர் வெளிப்படுத்துவீர், நீர் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்வதற்கு எனக்கு மனதையும் மனதுருக்கத்தையும் நீர் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் எழும்ப வேண்டும். அநேக சமயங்கள்ல சபையாக நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னாக்கா, நிறைய கூட்டம் போட்டுறணும், நிறைய நிகழ்ச்சி நடத்தணும், நிறைய காரியங்களை நம்ம செயல்படுத்தணும், அது போதும், இந்த சர்ச்சில் வந்து நம்ம இங்க வந்து உட்கார்ந்து எல்லா காரியங்களும் ஏறெடுத்தா போதும் அப்படி நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள் நம்ம வந்து மூழ்கி விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளாக நம்முடைய மாநாட்டின் அமைப்பும் நம்முடைய சபையின் அமைப்பும் அப்படி இருக்கிறதுனால அப்படியாக நம்ம வந்து நிகழ்ச்சி கூட்டம் நிறைய கூட்டம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சமுதாயத்துல நம்ம என்னைக்கு ஈடுபடலையோ நம்ம அதே லெவல்ல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே மாட்டோம். என்றைக்கு மனதுருக்கத்துடன் இறங்குகிறோமோ, இறங்கி பிறருடைய வாழ்க்கை தொடப்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோமோ, அப்பத்தான் நாம் பார்ப்போம் கர்த்தர் நமக்குள்ளாக புதுமையையும் புதுப்பித்தலையும் மறுமலர்ச்சியும் ஒவ்வொரு போதும் ஒரு செழிப்பையும் உற்சாகத்தையும் கொடுத்து நம்மை உயர்த்துவார். நாம் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக இன்றைக்கு நாம் வாஞ்சிப்போம்.
அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராகவும் விரும்புகிறவராகவும் இருக்கிறதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த SOP காலங்கள்ல, இந்த NCO காலங்கள்ல ரொம்ப சபைகள் குளிர் கொண்டு போய்விட்டார்கள் இல்லைங்களா? ரொம்ப குளிர்ச்சியாக, ரொம்ப கோல்டாக, ரொம்ப டவுனாக, ரொம்ப லித்தாட்சிக்காக போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த காலங்களிலும் நாம் ஊழியம் செய்யலாம் தானே? இந்த காலங்களிலும் வேலைக்கு போகிறோம் தானே? இந்த காலங்களிலும் காலேஜுக்கு போகிறோம் தானே? இந்த காலங்களிலும் அநேகரை சந்திக்கிறோம் தானே? இந்த காலங்களிலும் அநேகருடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். ஏதாவது வகையில் நீ காண்பியும் ஆண்டவரே நாம் சொல்லுவோம். குளிர் கொண்டு போனோம் என்றால் அந்த குளிர்ச்சியை சூடு காமிக்கிறதுக்கே பெரிய ஒரு ஜெனரேட்டர் நமக்கு தேவை. அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சாக்க ஜாமான் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடைகிறது. நம்ம வந்து அப்படி இல்ல. அநேக சபைகள் வந்து ரொம்ப சபைகள் வந்து குளிர்ச்சியானது மாத்திரமல்ல, ரொம்ப அதிகமான குளிர் ஃப்ரீசர்ல போட்டுருவாங்க. உள்ளுக்கு ஃப்ரீசர்ல போட்டோன்னே எல்லாம் வந்து அப்படியே டாயிண்ட் மங்கி போன ஒரு நிலையில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம காணப்படாதபடிக்கு ஆண்டவருக்காக நாம் எழும்புவோம், கர்த்தருக்காக நாம் எழும்புவோம். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு சித்தத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு நம் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். அதை விட்டு நாம் ஒருபோதும் விலகாதவர்களாக நாம் காணப்படுவோம். கடைசியாக இதை சொல்லி முடிக்கின்றேன். நாம் இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னக்கா, அன்பானவர்களே, நாம் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை அண்டை போய் நாம் சிலுவையின் தியானத்துக்குள்ளாக நம் ஆண்டவருடைய பிரகாரங்கள்ல, பிரசனத்துல நாம் காத்திருந்து எப்படியாக இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்துடன் பிரதான அன்போடு அவர் நமக்காக மரித்தார் என்ற தியானம் நம்முடைய உள்ளத்தை ஒருக்குவதற்கு, நொறுக்குவதற்கு, உடைப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதங்கள்ல போய் நம்ம சும்மா போய் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபித்துட்டு நம்ம வந்துட்டா போதாது. ஆனால் தேவனே, உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு, உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம், உம்முடைய பரிபூர்ணம், உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரம், உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, இதெல்லாம் சிலுவையிலிருந்து எனக்கு கொடுக்கிறீரே. பெற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, நானும் உம்மோடு கூட இருந்து நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை எனக்கு சொந்தம். நீர் எனக்காக நீர் சிலுவையில நொறுக்கப்பட்டீர். அந்த நொறுக்கப்படுதலின் அனுபவத்தை எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும் அப்பா என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அது ஒன்று நாம் செய்யலாம். இரண்டாவதாக நாம் பார்ப்போம், இயேசு எருசலேமை பார்த்தார், இயேசு ஜனங்களை பார்த்தார். பார்த்துவிட்டு தான் இப்படிப்பட்ட காரியங்களை கூறுகிறார். பார்த்துவிட்டு தான் இப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு அவர் அழுகுகிறதை நாம் பார்க்கின்றோம், கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கின்றோம். கண்ணை மூடிக்கிட்டு நடந்தாக்கா எங்கேயாச்சும் போய் மோதிடுவோம் இல்லைங்களா? லங்கார் பண்ணிடுவோம். கண்ணை மூடிக்கிட்டு காடியை ஓட்டணும்னாக்கா லங்கார் பண்ணிடுவோம். நீங்க லங்காரான ஒரு சூழ்நிலையில தான் ரொம்ப பேர் இருக்கிறோம். ரொம்ப பேர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வாழுகின்றோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழுகின்றோம், நமக்காக நம்ம வாழுகின்றோம். நம்ம நல்லா இருந்தா போதும், நம்ம சபை வந்து நல்லா இருந்தா போதும், நம்ம சபைக்காக நம்ம வாழ்ந்தா போதும், அப்படி நம்ம சொல்லிக் கொண்டு நம்ம ஜீவித்தோம்னாக்கா ஒருபோதும் ஒண்ணுமே செழிக்காது. பார்க்க வேண்டும், உலகத்தை பார்க்க வேண்டும், உலகத்தில் உள்ள தேவைகளை பார்க்க வேண்டும், சமுதாயத்தில் இருக்கும் தேவைகளை பார்க்க வேண்டும், தேவை உள்ளவர்களை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, கண்களை திறந்தரணும், மன கண்களை திறந்தரணும் அப்பா. என்னுடைய கண்கள் திறந்து நான் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், மனதுருக்கத்துடன் ஒவ்வொருவரையும் எதிர்நோக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நாம் சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். அது நித்தமாகவே நமக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, இந்த வருஷம் ஒரு ஆத்மா ஆண்டவரே, 2 பேரு, 3 பேரு, 4 பேரு, 5 பேரு ஆண்டவரே, ஒன்றாவது ஆண்டவரே, ஒன்றாவது ஒரு ஆத்மாவாவது நாம் சந்திக்க வேண்டும். அவர்களை நாம் பின்தொடர வேண்டும், பின்தொடர்ந்து ஊழியத்தில் நாம் ஈடுபட வேண்டும், அவர்களோடு நாம் சம்பாஷிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 1 அல்லது 5 10 நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆண்டவரே, ஏதாவது வகையில நான் பிறரை தொட வேண்டும் என்று நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒப்புக் கொடுத்ததோடு நீங்கள் எழும்புவீர்களா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு நீங்கள் எழும்புவீர்களா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு நீங்கள் சொல்லுவீர்களா? அப்போதான் நம்முடைய சபை வந்து நித்தமாகவே செழிப்பான
உற்சாகமான, வாஞ்சையான, ஆர்வமான ஒரு சபையாக மாறக்கூடியதாக காணப்படும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சுவிசேஷ குழுவுல நம்ம அநேக திட்டங்கள் போட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அப்புறம் நம்ம பிற தொடர்பு ஊழியத்தை செய்யணும், டியூஷன் சென்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்து வந்துள்ளோம். எல்லாம் கீழே நம்ம செய்யக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் ஒன்று செய்ய முடியாவிட்டால் மற்றொன்றை ஆண்டவர் திறக்க முடியும். ஒரு கதவு மூடப்பட்டால் மறு கதவை ஆண்டவர் திறப்பார். திறப்பதும் மூடுவதும் அவருடைய செயல். நாம் பார்ப்பது எப்பொழுதுமே, ஆண்டவரே கதவுகளை திறந்து வையும், கதவுகளை திறந்து வையும் அப்பா, என் உள்ளம் திறந்திருக்கிறது, நீர் கதவுகளை தரும், ஊழிய கதவுகளை தரும் அப்பா, பிறருடைய சூழ்நிலையை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்திரணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அநேகர் என்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவார். ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் நடத்துவார். ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, மனதுருக்கத்தின் தேவன் நீ. நாங்களும் மனதுருக்கத்துக்குரிய ஒரு ஜனமாய் காணப்பட கிருபை தாருமப்பா. பிறருடைய தேவைகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை பார்த்துவிட்டு நாங்கள் அலட்சியமாய் அசதியாயிராதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. எலும்பும் உள்ளங்களை தாருமப்பா. நொறுக்கப்படும் உள்ளங்களை நீ தாருமப்பா. அப்படியாக கர்த்தாவே, இந்த நாட்கள்ல நாங்கள் மீதியான இந்த வருஷத்துல கூட ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய பிரகாரங்கள்ல நாங்கள் தரித்திருந்து காத்திருந்து ஆண்டவரை அந்த அழுத்தத்தோடு சிரிக்க, ஆத்ம பாரத்தோடு சிரிக்க கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். சத்தியத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட போதுகளுக்கு நன்றி. இந்த காலை வேளையில பாஸ்டர் அருமையான சத்தியம் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, மனதுருக்கம். இங்க நம்ம சபையில எல்லாருக்குமே மனதுருக்கம் இருக்குது, அதை நான் நம்புறேன். நம்ம அநேக காரியத்துக்கு நம்ம போன வருஷம் பிளான் பண்ணிருந்தோம். இவாஞ்சலிசம்ல நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன் செய்யணும், மக்களை வீட்டுல போயிட்டு சந்திக்கணும், டியூஷன் மினிஸ்ட்ரி செய்யணும், இது எல்லாம் நம்ம பிளான் பண்ணிருந்தோம். ஆனா அந்த கோவிட் ரீசன்னால SOP வந்ததுனால நம்மளால இந்த காரியம் எதுவுமே செய்ய முடியல. ஆனாலும் ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மோட பேசியிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஒரு கதவு சாத்தப்பட்டுருச்சுன்னா மது கதவு திறக்கப்படும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கண்டிப்பா ஆண்டவர் அறியாத ஒரு நண்பர்களாச்சும் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு ஆளுகிட்டயாச்சும் நம்ம ஆண்டவரோட சத்தியத்தை தயவு செய்து சொல்லுங்க. சத்தியம்ன்றது உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காரு, அதை தயவு செய்து மற்றவங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க பேசும்போது கடவுள் நிச்சயமாகவே உங்களுக்கு முன்பாக அந்த காரியத்தை அவர் செய்வார். ஆமென். இப்போ மாநாட்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ அனுப்பி இருக்கிறாங்க. இது நம்ம மாநாட்டுல நம்மளுடைய சுவிசேஷ வாரியம் அந்த ஊழியங்கள் நடக்கிற இடங்கள், அந்த ஊழியங்களை குறித்து போட்டிருக்காங்க. ஒரு சின்ன வீடியோ பாருங்க.
பாத்தீங்க, நிறைய சுவிசேஷகர்கள் நிறைய இடத்துல வந்து ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய ஜெபத்துல இந்த சுவிசேஷர்களுக்காக உங்க ஜெபத்துல வந்து தயவு செய்து அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க ஊழியத்தை தாங்குங்க. உங்க ஜெபமானது அவங்களோட ஊழியத்தை தாங்கும். நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் வந்துட்டு இவங்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு. இந்த வீடியோ வந்து அப்புறமேல நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு நான் வந்து போடுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து தெரியாது யாரு இவங்க பேர் அப்படி தெரியும்னா நீங்க அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேர் இருக்கும். நீங்க அவங்களுக்காக வந்து தொடர்ந்து ஜெபிங்க. இப்போ காணிக்கை பாடல், யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலுக்காக கடந்து செல்வோம். யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் செய்வோம். அன்பான எங்கள் தேவனே, எல்லா தருணங்களையும் அப்பா உமக்கு சொந்தமாக்கி உமக்கு சிறந்ததாக நாங்கள் ஏறெடுப்பதற்கு நீர் கிருபை கொடுப்பீரப்பா. எவ்வளவு பேர் நெருக்கப்பட்டு அநேக கஷ்டங்களையும் சிரமங்களையும் கடந்து செல்கிறார்கள். அவர்கள் மத்தியில் கூட நாங்கள் ஒவ்வொரு போதும் அப்பா பணி செய்வதற்கு நீர் கிருபை கொடுப்பீர். தொடர்ந்து நடத்துவே தேவனே. விசேஷமாக நாங்கள் இன்றைக்கு செலுத்திய இந்த காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பீர். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நீர் பயன்படுத்துவீர். எங்களையும் நாங்கள் முற்றிலுமாய் தருகிறோம். எங்களுக்குள்ளவற்றை எல்லாம் உமக்குத்தான் சொந்தமப்பா. நாங்கள் எல்லாவற்றையுமே முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி உடைய பாதங்கள்ல சரணடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசன்னம், வல்லமை, வழி நடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த
நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஓய்வு நாள் பள்ளி தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் 11 மணிக்கு நடைபெறும். தயவு செய்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அண்ட் நம்ம இந்த மிஷன்ஸ் கோ ப்ராஜெக்ட் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் முடிவு பெறும் நினைக்கிறேன். ஏப்ரல் நடுவுலையோ கடைசிலையோ அது நீங்க தயவு செய்து பிரிசிலா கிட்ட நீங்க கொடுங்க. பிரிசிலா கிட்ட அந்த அந்த ஃபார்ம் அது உங்களுக்கு அனுப்பப்பட்டது முன்பு. அதை வேணா திரும்பியும் அனுப்பி வைக்கலாம். நீங்க ரீசெண்ட் இட். ஸோ அந்த ஃபார்ம் திரும்பியும் அனுப்பி வைக்கப்படும். நீங்க ஃபில் அப் பண்ணி நீங்க பிரிசிலா கிட்ட கொடுங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு 150 வெள்ளி. மியான்மர்ல இல்லாட்டி ஸ்ரீலங்கா இல்லாட்டி நேபாள் பிள்ளைகள். ஸோ தயவு செய்து நம்ம சபையாக வழக்கமாக நம்ம எப்போதுமே இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். நம்ம ஏறெடுக்கும் இந்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம எல்லாருமாக உதவியாக நம்ம வருவோம். பில்டிங் பிளட்ஜஸ் நீங்க தயவு செய்து தொடர்ந்து உற்சாகமாக கொடுத்து கொண்டு வாங்க. யாரெல்லாம் நீங்க பிளட்ஜஸ் நீங்க செய்திருக்கிறீங்களோ நீங்க கொடுங்க. பிரிக் கார்டு அப்புறம் காயின் பாக்ஸஸ் எல்லாத்தையும் நீங்க சீக்கிரத்துல செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம இப்போ கட்டடம் இந்த வருஷத்துல நம்ம ஜூன் மாதத்துக்குள்ளாக நம்ம டார்கெட் பண்றோம். அதுக்காக ப்ரே பண்ணுவோம். ஜூன் மாதத்துக்குள்ளாக ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு. ஸோ அப்படின்னா நம்ம சீக்கிரத்துல கொஞ்சம் பணமும் நம்ம சேகரித்து நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். பைபிள் ஸ்டடி இந்த புதன்கிழமை நடைபெறும். பைபிள் ஸ்டடி 8:30 மணிக்கு நம்ம ஜூம்ல செய்கின்றோம். போன முறையும் ஏறக்குறைய 10 பேர்கிட்ட வந்தீங்க. ரொம்ப பேர் வாங்க, எல்லாருமா வாங்க. வாலிபர்கள் பெரியவங்க எல்லாருமா கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அண்ட் தென் உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அப்படி ஒரு கேட்டகரியும் இருக்கிறீங்க. சிலருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டது. ஸோ கிறிஸ்டினா அதுக்கு பொறுப்பா இருக்கிறாங்க. ஸோ நீங்க அந்த ஃபார்ம்ஸ் ஃபில் அப் பண்ணி இந்த மாதம் கடைசிக்குள்ளார நீங்க கொடுக்க முயற்சி செய்யுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் விலங்குல பிடிப்படல சரியா தெரியலனாக்கா நீங்க கூப்பிட்டு கேளுங்க. ஆக்சுவலி இட்ஸ் வெரி சிம்பிள். வெரி சிம்பிள். அதுக்கு அந்த கைட்லைன்ஸ்குள்ள சில அறிகுறிகளும் கொடுத்துருக்கிறேன். சில டிப்ஸ் ஹவு டு ஃபில் த ஃபார்ம். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபார்ம்ஸை சீக்கிரத்தில் நீங்க ஃபில் அப் பண்ணிடலாம். எப்படியும் நீங்க இந்த ஃபார்ம்ஸை முழுதுமா ஃபில் அப் பண்றீங்களா இல்லையா? உங்க ஃபார்ம்ஸ் உங்க பேரோட முக்கியமான விவரங்களோட திரும்ப வரணும். வரலனாக்கா நீங்க மெம்பர் இல்லை. மெம்பர்ஷிப் அப்டேட் பண்றோம், புதுப்பிக்கிறோம். ஸோ தயவு செய்து நீங்க இந்த சீரீஸ் எடுத்து எல்லாருமா நீங்க கொண்டாந்து நீங்க கொடுக்கணும். சரிங்களா? தென் மற்றபடி அடுத்த வாரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு பாம் சண்டேயாக இருக்கும். கொடுத்தொழில் ஞாயிறாக நம்ம அனுசரிப்போம். ரொம்ப சிறப்பாக இல்லை, ஆனால் ஒரு சிறிய விதத்தில் மேபி people sort of see how we can do that. அப்புறம் கடைசியா அடுத்த வாரம் நம்ம ஒரு சர்வீஸா வைக்கலாம் அப்படின்னு நம்ம எண்ணி இருக்கிறோம். ஏன்னா இப்போ உள்ள SOP பாதி சபை இப்போ இன்னைக்கு நினைக்கிறேன் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் வந்திருந்து போனா கொஞ்சம் குறைவா தான் இருந்தீங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் கூடுதல். பட் ஆனால் செகண்ட் சர்வீஸ்க்கு இன்னும் குறைவா இருப்பாங்க. ஸோ ஏறக்குறைய நம்ம 50% ஆக்கியூபை பண்ணலாம். நம்ம பில்டிங்கை 50% ஆக்கியூபை பண்ணலாம். அதுதான் புது SOP. ஆனால் நம்ம அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம வைத்துக் கொள்ளணும். அதை வைத்துக்கொண்டு நம்ம ஃபில் அப் பண்ணணும்னா ஏறக்குறைய ஒரு 50 பேர் ஆராதனைக்கு வரலாம். ஸோ அதனால நம்ம ஒரே சர்வீஸா வைத்திடலாம். எனக்கு 2 சர்வீஸும் கம்பைன் பண்ணணும்னாக்கா ஏறக்குறைய அவ்வளவுதான் இருப்போம் அப்படின்ட்டு நம்புகின்றோம். அப்படி கொஞ்சம் கூட குறையா இருந்தாக்கா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்ஸ்அப்ல நம்ம போடுவோம். நீங்க உங்க பேர்களை ஃபில் அப் பண்ணுங்க. நீங்க ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னாக்கா சந்தேகம் இருந்துச்சுனாக்கா வர முடியுமா முடியாதான்ற சந்தேகம் இருந்துச்சுனாக்கா போடாதீங்க. மன உறுதியோடு நான் வருவேன், ஆராதனைக்கு வருவேன் அப்படின்ட்டு ஒரு ஒப்பு கொடுத்ததோடு நீங்க வாங்க. நீங்க பேரை போட்டீங்கன்னாக்கா நீங்க வரணும். பேரை போட்டுட்டு பிளேஸ் ரிசர்வ் பண்ணிட்டு நீங்க வராம இருந்தீங்கன்னாக்கா அடுத்த வாரம் உங்க பேரை எடுத்துருவோம். விளங்குதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீக் நீங்க வரீங்க, நெக்ஸ்ட் வீக் பேரை போடுறீங்க. ஆனா பேரை கொடுத்துட்டு நீங்க வரலனாக்கா இந்த ஃபாலோயிங் வீக் உங்க பேர் இருக்காது. உங்க பேர் விட்டுருவோம். பிகாஸ் யூ ஹவ் நாட் பீன் ஃபெய்த்ஃபுல், ட்ரூத்ஃபுல்.
சரிங்களா? உண்மையா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பேரை கொடுத்தா நீங்க வரணும். ஸோ அதை வந்து நம்ம கைப்பற்றுவோம். எனக்கு இப்போ வந்து நம்ம 50 பேர் தான் டார்கெட் பண்றோம். அதனால நமக்கு வந்து தெரியணும் ஏறக்குறைய இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து இவெஞ்சலிசம் செமினார் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. நினைக்கிற 2-3 தடவை அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த இவெஞ்சலிசம் செமினார் மாநாட்டு அளவில் வந்து இன்னைக்கு வந்து 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. ஸோ தயவுசெய்து நீங்க வந்து கொஞ்சம் பேர் நீங்க கலந்து கொண்டீங்கன்னா நல்லது. எஸ்பெஷலி இவெஞ்சலிசம் டீம்ல உள்ளவங்க நீங்க தயவுசெய்து கலந்து கொள்ளுங்க. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. நம்ம வந்து SOP பிரகாரம் ரொம்ப நம்ம பேச முடியாது. சீக்கிரத்துல ஒருத்தர் நீங்க பார்த்து கிரீட் பண்ணிருக்கீங்க. ஹேண்ட் ஷேக் கூட வேண்டாம். சரிங்களா? ஓகே. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.